ஸ்டாலின் ஐயாவுக்கு வணக்கம். உதயநிதி ஐயாவுக்கும் வணக்கம். ரூ. 1000 பணம் போடுறோம், மகளிர் உரிமை மகளிர் உரிமைன்னு சொல்கிறீங்க. போனால் முகாம் போட்டிருக்கேன், அதில் எழுதுங்கங்கிறீங்க. முகாமில் போய் இல்லாதவங்க எழுதுனா ஈர்க்கப்பட்டவங்க வருமான கூடன்னு சொல்லி போட்டு விட்றாங்க. கேட்டால் வருமான கூடன்னு உங்களுக்கு வந்திருக்கு, அதனால உங்களுக்கு பணம் வராது. ஓட்டு வருமான கூட இருக்குன்னு சொல்லி ஓட்டு வாங்க மாட்டிங்களா நீங்கள்? காசுக்காரங்கள்ட்ட ஓட்டு வாங்காமல் வேறு வேலை மக்கள்கிட்டயா ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்களா நீங்கள்? அவங்கள்ட்டே தானே வாங்குறீங்க. அப்போ நீங்கள் எல்லாருக்கும் உரிமத்தொகை திட்டம்னா உரிமத்தொகை திட்டம்னு சொன்னால் எல்லாருக்குமே கொடுக்கணும். காசுக்காரங்க, காசு இல்லாதவங்க அப்படி பார்த்து நீங்கள் கொடுக்கணும்னு தேவையில்லையே, எல்லாருக்குமே கொடுக்கணும். பொதுவாக ரேஷன் கார்டு எல்லாருக்கும் இருக்குல்ல, அதுமாதிரி ரேஷன் கார்டு உள்ளது எல்லாருக்குமே ரூ. 1000 நீங்கள் பணம் போடணும். அங்காளில் ஜாமான் வாங்காமல் இருக்காங்களா, இல்லை பொது சேவை செய்யாமல் இருக்காங்களா? ஓட்டு எல்லார்ட்டையும் காசுக்காரங்கள்ட்ட வாங்கிக்கிறீங்க, இல்லாதவங்கள்ட்ட ஓட்டு இல்லாதவங்கள்ட்ட கூட வாங்கிக்கிறீங்க. கேட்டால் ஓட்டு உங்களுக்கு உரிமை இருக்குது, உங்கள் உரிமையை நீங்கள் செஞ்சு தான் ஆகணுங்கிறீங்க. அப்போ உங்கள் உரிமைன்னு சொல்லி தான் நீங்கள் ரூ. 1000 பணம் கொடுக்குறீங்க. கொடுத்தா எல்லாருக்கும் கொடுங்க, பாகுபாடு இல்லாமல் கொடுங்க. இல்லையா, ஈர்க்கப்பட்டவங்களுக்கு தனியாக இல்லாதவங்களுக்கு தனியாட்டு கொடுக்காதீங்க. எந்த பொருளையுமே எதாக இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க, இந்த கார்டு கிடையாது, அந்த கார்டு கிடையாது. எப்படி கார்டை எப்படி அப்படி பிரிக்கிறீங்க? 2 கார்டை எதுக்கு பிரிக்கிறீங்க? அதனால தான் போனால் ஐயா இந்த கார்டு கொடுக்கக்கூடாது, இந்த கார்டுக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்குது. அப்போ ஓட்டு உரிமை வசதியாக உள்ள கார்டுக்கு ஓட்டு வாங்காதீங்க, வசதி கீழே இருக்கிறவங்களுக்கு ஓட்டு வாங்குங்க. நாங்கள் இதை எத்தனை தெரியுமா முகாமில் போய் கொடுத்துருக்கோம். கொடுத்தா இது இல்லை, வருமான கூடன்னு போட்டிருக்கு. வருமான கூட போட்டிருக்கு. எங்கள்கிட்ட ஏசி கிடையாது, ஒரு ஃப்ரிட்ஜு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வாடகை வீட்டில் இருக்கோம். எங்களுக்கு அந்த மாதிரி சொன்னால் அப்போ மாடி வீடு வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்குலாம் ரூ. 1000 பணம் வருது. கேட்டால் 2 மாடி வச்சுருக்காங்க, 3 மாடி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு வருது. இல்லாதப்பட்டவங்களுக்கு எங்களுக்கு வரல. அப்புறம் எப்படி ஓட்டு போட நாங்கள் வருவோம்? ஓட்டு மட்டும் கேட்டு கரெக்டாக ஊராக பிரச்சாரம் பண்ணுறீங்க. அதுலேயும் போட்டி வந்தால் அதுலேயும் பிரச்சனை வருது. இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவை ரூ. 1000 பணம் ஒருத்தருக்கு பாக்கி இல்லாமல் வரணும். முகாம் போட்டு அதில் பாதி பேரை கழிக்கிறது, முக்கால்வாசி பேரை கழிச்சிட்டு கொஞ்சம் பேருக்கு நிறையா பணம் வந்திருக்கும். ரூ. 1000 எல்லாருக்குமே இப்போ இத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் ரூ. 1000 பணம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க மாதம். இதுவரையும் அவங்களுக்குலாம் அமௌண்ட்டு கூடவா இருக்கும். இப்போ புதுசாக போடுற எங்களுக்கு சேர்த்து நீங்கள் போடுவீங்களா? எழுதுனீங்கன்னா இப்போ முகாம் போட்டு எழுதுறீங்க, அப்போ எல்லா பணத்தையும் சேர்த்து மொத்தமாக போட்டுவிடுவீங்களா? இத்தனை வருஷமாக உங்களுக்கு வரல, அதனால் உண்மையாக உங்களுக்கு வரும், இவ்வளோ காசு உங்களுக்கு தொகை போட்டு விட்றேன் மொத்தமாக அப்படி சொல்லி உங்களால் போட முடியாது. ரூ. 1000 போட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓட்டு வாங்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ரூ. 1000 போடுங்க. இல்லையா அந்த திட்டத்தை முதல்ல நிப்பாட்டுங்க.